ஒருத்திங்கிறானே அப்புறம் எங்கேருந்து நத்திங் வரும் அதில். ஓகே, ஜாலியான நியூஸ் எல்லாருக்குமே. அப்படிதான் இருக்கு. 6000 ஏதோ எங்க ஆளு ஒரு டிடெக்டிவ் ஆக ஆரம்பிச்சுட்டான். அதனால இப்ப முடியல, அப்படியே பின்னாடி ஊந்துருப்பேன். அப்படியா? எங்க தலைவரோட உட்கார விட அப்புறம் கூகுளோட ஷேரை பாடுறா நீ. ஓ இதெல்லாம் தான் குரோத்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால ஃபேமஸா அப்படின்னா நாங்க தானே லீடிங்கு அப்படின்னா அதை விடுக்கியா. இங்கே பாருங்க ஏதாவது ஐபோன் இருக்கா இல்லையே. நீங்க தான் ஒரு பார்ட்டி அனிமல் ஆச்சு. உங்களுக்கு யூஎஸ்ல இல்லையே. Technology streets light up your day. Come on, join us. Drop your comment today. வணக்கம் geeks. Welcome to TechWise Tamil by Phone Arena Tamil. ரொம்ப நாள் கழிச்சு கத்தி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். அமைதியா பேசாம. ஓகே, ஜாலியான நியூஸ் எல்லாருக்குமே. ஜாலியான நியூஸ் எல்லாருக்குமே அப்படின்றது வந்து எல்லாருக்கும் இதோட தொடர்ந்து ஒரு மாசத்துக்கு பெய்டு லீவ். ரெட்மி அதுதான் ஜாலியா. நோட் 14 சீரிஸ் வந்து டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க, லான்ச் ஆக போகுது. இது எப்படி வச்சன் ஜாலியா இருக்கும்? அவனுக்கு ஜாலி நியூஸ்ரா, அவனுக்கு ஜாலினா நம்ம எல்லாருக்கும் அப்படின்னு. அதான் நம்ம எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த Nothing Phone 3 இல்லையே அது. Redmi நோட் 30 ரிவீல் கூடிய சீக்கிரம் வருது அப்படிங்கறாங்க. யூசுவலா வந்து ஜனவரில தான் வரும். ஒருத்திங்கிறானே அப்புறம் எங்கேருந்து நத்திங் வரும் அதில். ஒருத்திக்கு வந்து அது சின்ன வார்த்தை நத்திங் ஃபோனுக்கு. நீங்க சொல்லுங்க வாட்ஸ்அப். யூசுவலா வந்து ஜனவரில லான்ச் ஆகும். ஆமா, இப்போ வந்து நவம்பர்லயே டீசர் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டிசம்பர்லயே லான்ச் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த அதோட கேமரா கட் அவுட் அந்த அதே மாதிரி இருக்கிற இதை வந்து டீசர் போட்டு நோட் 30 ரிவீல் ரெடி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ ஏரோப்ளேன் ஜன்னல்ல கேமரா கட் அவுட்னு சொல்லி இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களா? அது தவிர சம்திங் எக்ஸைட்டிங் about to unfold அப்படின்னு போட்டு நீங்க அவங்களோட ஆட் பியூரிஃபையர் இருக்கு. அதுக்கப்புறமா அவங்களோட அடுத்த இது இருக்கு, அந்த என்ன இந்த ஃப்ளோர் கிளீனர் இந்த இது இருக்கு. இதெல்லாம் என்னது இருக்கு? ஃப்ளோர் கிளீனர், ஏர் பியூரிஃபையர், வேற என்ன இருக்கு? இது இங்க இது ஒன்னு வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஏதோ ஸ்பீக்கர் இருக்கு. ஸ்பீக்கர் இருக்கு. ஆமா, அதுக்கப்புறம் ஒரு சோஃபா இருக்கு. சோஃபா வைக்க முடியும். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் கொஞ்சம் பின்னாடி போனா நிறைய பில்டிங்ஸ் இருக்கு. அந்த பில்டிங்ல லைட் எரியுது. அந்த லைட் எல்லாமே ஷாமியோட ஸ்மார்ட். கீழ மேட் இருக்கு பாருங்க, பிங்க் கலர். அது என்னது? ஏதோ சரக்கு. ஆமா, சரக்கெல்லாம் லான்ச் பண்றீங்களா? இது ரவுட்டர் மாதிரி தெரியுது. இங்க இருக்கு பாருங்க. ஓகே, பல விஷயங்கள் வருது. சரக்குகளும் ஷாமி இப்ப லான்ச் பண்ண போறாங்க. உங்களோட IoT பிளஸ் ஸ்மார்ட் போன் ஈவென்ட்ல வந்து பல விஷயங்கள் வருது. சரக்கெல்லாம் வந்ததுன்னா சிவாக்கு ஜாலி தான். எனக்கு எதுக்குடா ஜாலி சொல்றேன். அப்படிதான் இருக்கு. சரி, சைனால ரெட்மி K80 சீரிஸ் வந்து அடுத்த வாரம் லான்ச் பண்ண போறாங்க. அதோட டிஸ்பிளே ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டீசர் போட்டாங்க. ரெண்டுத்துலயுமே வந்து அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனா LTPO ஸ்கிரீன் கிடையாது, LTPS ஓட ஸ்கிரீன் தான் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நார்மல் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். ஸோ இந்த 1 to 120 Hz அந்த மாதிரி இருக்காது. ஆனால் TCLோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த எக்கச்சக்க இதெல்லாம் வாங்கியிருக்காங்களாமே, சர்டிஃபிகேஷன்லாம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏதோ யூனிவர்சிட்டி ஜின்சான் ஐ சென்டர் அதோடலாம் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணி வந்து கண்ணுக்கு வந்து பாதிப்பு இல்லாத ஸ்கிரீன் வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஓப்போ இன்னொரு யூனிவர்சிட்டியோட லான்ச் பண்ணா பார்ட்னர்ஷிப் போட்டான். இப்போ இவன் இன்னொரு யூனிவர்சிட்டியோட பார்ட்னர்ஷிப் போடுறான். அங்க வந்து அவ்வளவு யூனிவர்சிட்டி இன்னொரு யூனிவர்சிட்டியோட போட போகுது. இல்லடா, வட்சன் சொல்றது ஒரு லாஜிக் இருக்குல்ல. அத்தனை யூனிவர்சிட்டி அங்க இருக்குலாம் ரெடியா இருக்காங்களாம். உருப்படியா ஏதாவது பண்றாங்க, வர்க் பண்ணி இது பண்றதுக்கு வந்து அது கம்பெனிஸ் பண்றாங்க. பாலிடெக்னிக்லயே ஓப்போ நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு IIT மட்டும் தான் அடிக்கடி இன்வால்வ் ஆகும் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம். IITயோட சேர்ந்து கொலாபரேட் பண்ணாங்க அப்படி. ஆனா இந்த மாதிரி கம்பெனிஸ், ஸ்மார்ட் போன் கம்பெனிஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஆகாது. அது வேற ஏதாவது சொன்னாங்க லாவா ஆகுனி. அது வந்து IITயோட சேர்ந்து டிசைன் பண்றது. நல்லா பண்ணானுங்க டிசைன். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் லெவல்ல வந்து இன்டகிரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 2K கிராண்ட் ஸ்லாம், அது ஏதோ கன்வர்ஷன் அவ்வளோ கேவலமாக இருக்கு. கிராண்ட் ஸ்லாம் என்ன தெரியல, கிராண்ட் ஸ்லாம்னு போட்டிருக்கேன்னு பார்த்தா கன்வர்ஷன் இதுவாக இருக்கு.
கிராண்ட்ஸ்லாம் 2K ஸ்க்ரீனா, ஸோ டிசி டிமிங் இருக்கு, AON இன்டெலிஜென்ட் ஐ ப்ரொடெக்ஷன் இருக்குமா, M9 இந்த மெட்டீரியல் தான் யூஸ் பண்றாங்க அந்த ஸ்க்ரீனுக்கு. அதனால வந்து 20.3% வந்து பவர் வந்து கம்மியாக எடுக்கும் K70 சீரிஸோட அப்படின்னு போட்டிருக்கு. குளோபல் பீக் பிரைட்னஸ் வந்து 1800 நிட்ஸ், Xiaomi 15ல இருக்கிற அதே லெவலுக்கு தான் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஹார்ட் லெவல் ஃபுல் டிசி டிமிங் இருக்கும், டிவி ஃப்ரிக்கல் ஃப்ரீ அந்த ப்ரொடெக்ஷன் அதுக்காக வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு போட்டிருக்கு. MEMCயும் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஸோ ரூமர் படி 6.67 இன்ச் 2K 120Hz ஃபிளாட் அந்த LTPS ஸ்க்ரீன் தான் இருக்கும். பீக் பிரைட்னஸ் வந்து 3200 நிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து இது இருக்கு. 99.35% வந்து DCI-P3 கலர் கேமெட்டு, 102 அளவுக்கு வந்து NTSC கலர் கேமெட். அதனால கலர்ஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கும். IP68 ரேட்டிங்ஸ் கூட எக்ஸ்பெக்டட் ரெண்டு ஃபோன்லையுமே. ப்ரோ மாடலில் வந்து அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 எலீட் இருக்கும், இது நார்மலில் வந்து 8 Gen 3 இருக்கும். பேட்டரி தான் 6500 வரைக்கும் போகும் அப்படின்றாங்க ப்ரோ மாடலில். வாட்ஸ் இப்போ 6000 mAh மேலே இந்தியாவில் வந்து பேட்டரி ஃபோனில் இருக்கணும்னா ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா என்ன? ஏன் ரீசெண்டாக பார்த்தியா ஐகோன் 6000க்கு ரவுண்டாக இருக்கிற மாதிரி இருக்கு, GT7 Pro 5800 மாறின மாதிரி இருக்கு, அமேசான்லேயே லிஸ்ட் ஆயிருக்காமே 5000. அதில் போட்டு அஃபிஷியலாக போட்டு. அப்போ என்ன எல்லாமே 6000? ஏன் இவன்லாம் 7000 லான்ச் பண்ணானே அசால்ட்டா சாம்சங். அது எப்பயோ பண்ணாங்களா, அதுக்கப்புறம் வரவே இல்லை பாரு. ஏன் சாம்சங் M51 பண்ணாங்க, கொஞ்ச நாள்ல F62 பண்ணாங்க, அதுக்கப்புறம் எந்த ஃபோனுமே 7000ல வரல. ஏன் எனக்கும் அதே டவுட் இருக்கு. அப்போ 6000ல ஏதாவது லாக் வைக்கிறாங்களா, ஏதாவது ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன்ஸ் வெரிஃபிகேஷன்ஸ் வேற ஏதாவது சேஃப்டிக்கு இருக்கலாம், சேஃப்டிக்கு ஏதாவது இருக்கலாம். ஆனால் சார்ஜிங்க்கும் இதுக்கும் ஏதாவது இருக்கலாம். 120 வாட் சார்ஜிங் ப்ளஸ் பெரிய பேட்டரி அந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் அவங்க ஊர்ல 120 வாட்டுக்கு தானே 6500 கொடுத்துருக்காங்க, நம்ம ஊர்ல மட்டும் ஏன் 5800ன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லாட்டி ஒருவேளை நம்ம ஊர்ல கார்பன் சிலிக்கான் பேட்டரிக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி வித்தியமா என்ன வருதா? அப்ப அது தெரியல. இல்ல ஏன்னா எல்லாருமே கார்பன் சிலிக்கான் தான் யூஸ் பண்றாங்க. ஆமா, நம்ம ஊர்ல இப்போதைக்கு ஹானர் யூஸ் பண்றான். அதான் எனக்கு புரியும். பைக்கும் வரும்ல, பைக்கு வரும். ஆனா அதுலயே எனக்கு பாரு ஏன் 100 mAh வித்தியாசம் எனக்கு புரியல. 6000ல ஏதோ எங்க ஆளு ஒரு டிடெக்டிவ் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஐயோ அதனால இப்ப முடியல, அப்படியே பின்னாடி ஊந்துருப்பேன். அப்படியா? இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்படிதான் ஆகும் போல. ஃபர்ஸ்ட் கமெண்ட். ஓகே, காமெண்ட்ஸா? இப்போ கமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஒன்னும் இல்ல, எடுக்கிறதுக்கு நேரம் ஆகுது, எப்படி சமாளிக்குது பாரு. ஆர்டிக் ஃப்ரீசர் பவர் பேங்க் ஃபார் சூப்பர் ஹூக் சப்போர்ட் ஃபோன், எனி ரெக்கமெண்டேஷன்ஸ்? அவங்க பிராண்ட்லயே இருக்குமே வச்சு. இல்ல இப்ப யாருமே விக்கிறது இல்ல, முன்னாடிலாம் வித்துருந்தாங்கல்ல. Xiaomi 20 வாட் மட்டும் இருக்கு வச்சு. அவனுக்கு தெரியும்ல, நான் சொன்னல எல்லா பவர் பேங்க்லயும் ஊக்குன்னு காட்டுதுன்னு. அது காட்டுது. இப்ப நீங்க அதுக்கு மேல போகணும், அவங்க ஊர்ல இருக்கு, சைனாலலாம் இருக்கு. இங்க முன்ன OnePlus பவர் பேங்க் OnePlus சைட்ல இருந்தது, Realme பவர் பேங்க் Realme சைட்ல இருந்தது, Oppo பவர் பேங்க் 100 வாட் தான் அசால்ட், 80 வாட் 100 வாட் 30ல இருந்தது, 30 வாட் இருந்தது முன்னாடி இருந்ததா. இப்போ அதுவே வரல பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா இப்போ போய் பாத்தீங்கன்னா வெப்சைட்ல எதுலயுமே லிஸ்டே ஆயிருக்காது, இல்ல சோல்ட் அவுட், ஸ்டாக் இல்ல, இப்படிதான் இருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வித்துருந்தாங்க. நம்ம கூட அதை பத்தி பேசியிருப்போம், நிறைய இது பண்ணிருப்போம். எல்லோ கலர்லாம் வித்துருந்தாங்க, Realme வித்துருந்தாங்க, Oppo இந்த மாதிரி நிறைய பேர் வித்துருந்தாங்க. இப்போ வந்து வரதே இல்லை. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க், இப்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் பவர் பேங்க்னா இந்த இதுதான் இருக்கு, நேற்று சொன்னமே அந்த மாதிரி 65 வாட்டு PD PPS. ஸோ அதுதான் இருக்கு. ஸோ ஏன் இவங்க விற்கிறது இல்லை? ஸோ மார்க்கெட் இல்லையா, இது இல்லையா அப்படின்னு தெரியல. இப்போ வயர்லெஸ் சார்ஜரே அது மாதிரி தான் பாருங்க. யார் இந்த மாதிரி முன்னாடிலாம் 50 வாட் விற்றுருந்தாங்க, இப்போ யாருமே விற்கிறது இல்லை. வெறும் ஓப்போ மட்டும் விற்கிறாங்க, அதுவும் Oppo OnePlus மட்டும் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. இப்போ முன்னாடி வித்து ஸ்டாக்கும் இல்ல, ஏன்னா ப்ரோமோட்டும் பண்றது இல்ல. Xiaomi வித்துறாங்க, அதுவும் ஸ்டாக் இருக்கான்னு தெரியல. Xiaomi பவர் பேங்க் பெருசா ஒரு விக்கல போல, அதனால பவர் பேங்க் இல்ல, நீங்க வயர்லெஸ் சார்ஜரா போன்ல சப்போர்ட் இருக்கும், ஆனா வயர்லெஸ் சார்ஜர் இருந்தா தெரியாது அப்படின்னு. 50 வாட் வயர்லெஸ் சார்ஜர் வித் ஃபேன் எல்லாரும் வித்துட்டு இருந்தாங்க. காஸ்ட்லி வேற. அதாங்க எல்லாம் அப்படிதாங்க, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கு. மற்ற கண்ட்ரிஸ் எல்லாம் விற்கிறாங்க. சைனா மாதிரி மார்க்கெட்ல 100 வாட் வரைக்கும்லாம் சூப்பர் விற்கிறாங்க. ஆனா இந்தியா மாதிரி மார்க்கெட்ல வந்து விற்கல. அதான் ஏன் தெரியல. ஏன்னா ஒருத்தர் சூப்பர் ஹூக்குன்றாங்க, ஒருத்தர் சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றாங்க, ஃபிளாஷ் சார்ஜிங். ஹானர் வந்து வேற ஏதோ ஒரு 100 வாட் யூஸ் பண்றாங்க. அதான் ஒரு ஆனா ஐக்யூ மட்டும் PD சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கு. சைனால அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா PD சப்போர்ட்டும் இருக்கு, இதுவும் இருக்கு, ரெண்டுத்துலயுமே IQ 13ல இருக்கு அப்படின்னு சைனாக்கு சொன்னாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்தாதான் அது எப்படி இருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அடுத்தது கூகுள் குரோம் ஓஎஸோடையும் அப்படியே ஆண்ட்ராய்டோட மர்ஜ் பண்ண போறாங்களாமே குரோம் ஓஎஸை. ஐபேட் வந்து
ப்ரொடக்டிவிட்டி இதுலலாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கான். அதுக்கு அந்த அளவுக்கு வந்து ஆண்ட்ராய்டால் ரீச் பண்ண முடியலையா டேப்லெட்டில். அதனால வந்து குரோமோஸ் எப்படி ப்ரொடக்டிவிட்டியில் இருக்கோ இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் வந்து ஆப் சப்போர்ட் இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் மர்ஜ் பண்ணி. அதான் அறிவு கட்டவன் பேசாம அவன் எப்படி அழகா ஐபேட் ஓஎஸ்னு வச்சிருக்கான், அந்த மாதிரி பேட் ஓஎஸ்னு வச்சு போண்டிதானே, டேப் ஓஎஸ் அவங்கள டேப் ஓஎஸ் இந்த ஆண்ட்ராய்டோட மர்ஜ் பண்ண போறாங்க அப்படின்ட்டு புது ரிப்போர்ட். எதுவுமே யூஸ் ஆகாத இந்த போனுக்கு எதுக்கு எனக்கு எதுக்கு அந்த ரெபாசிட்டரி அந்த ஃபைல்ஸ் எல்லாம். அதுதான் ஏஓஎஸ்பியில் தூக்கி நீ எல்லாத்தையும் சரிக்கி விட்டுட்டு அப்புறம் உட்காந்து யார் ரிமூவ் பண்ணிட்டு அது தலைவலி அதெல்லாம் நஷ்டம் தான். அதுக்கு நிஜமாவே டேப் ஓஎஸ்னே பண்ணிட்டு போயிடலாம். இதுதான் ஏண்டா பிச்சை எங்க ஆளை உட்கார வைடா, எங்க தலைவரை உட்கார வைடா, அப்புறம் கூகுளோட ஷேரை பாடுறா நீ. அவ்வளவுதான் கவுந்து தலைகீழ போயிட்டு இருக்கோம். 10 ட்ரில்லியன் போகும் கடனா வேல்யூ. ஸோ இப்போ வந்து அவங்களோட குரோம் வாய்ஸ் வந்து லேப்டாப்புக்காக டிசைன் பண்ணது. அது வந்து மெயினாக வந்து மீடியா கன்சம்ஷன் அந்த மாதிரி தான் வந்து இது இருக்கு, ப்ரொடக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கு. ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வந்து நிறைய பேர் வந்து மீடியா கன்சம்ஷனுக்காக வந்து இது பண்றாங்க, யூஸ் பண்றாங்க. இப்போ ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணா ரெண்டுத்துலயுமே ஒரே ஓஎஸ் மாதிரி. இப்போ ஆண்ட்ராய்டு ஓஎஸ் குரோம் புக்லயும் ரன் ஆகும், டேப்லெட்லயும் ரன் ஆகும். ஸோ அதனால ரெண்டு ஃபீச்சர்ஸுமே வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ குரோம் ஓஎஸ் ஃபுல்லாக காலி பண்ணிட்டு ஆண்ட்ராய்டோட மர்ஜ் பண்ணி ரெண்டுத்துலையுமே ஒரே ஓஎஸ். ஸோ அடுத்த குரோம் புக் வந்து இதுதான் விடுவாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஸோ அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் இந்த பிக்சல் புக்கா ஏதோ ஒன்று ஒழுங்கா விட்டாங்கன்னா சரி. இப்போ இந்த ஃபோல்டுக்கு முதல்ல என்ன பண்ண போறாங்களா, பிக்சல் ஃபோல்ட் 2 ப்ரோ, அது 9 ப்ரோ ஃபோல்ட், அதெல்லாம் ஆண்ட்ராய்டு தான் ஒர்க் ஆகும். அதான் ஆண்ட்ராய்டு இப்போ வந்து ஃபோல்டபிள்ஸ்க்கு நாங்கள் இந்த ஃபீச்சர் கொண்டு வரோம் அந்த ஃபீச்சர் கொண்டு வரோம். ஃபோல்டபிள்ஸ்க்காக தான் ஆண்ட்ராய்டு டிசைன் பண்ணியிருக்கோம், இப்போ ரீரைட் பண்ணியிருக்கோம். அது ஆண்ட்ராய்டு 12 அப்போ சொன்ன பொய்கள். இன்னும் ஒரு இதுலயும் புது புது ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. நாங்கள் வந்து அதான் மல்டி ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு கொண்டு வரோம், அது கொண்டு வரோம், இந்த ஃபீச்சர் கொண்டு வரோம், எல்லாம் கொண்டு வரோங்கிறீங்க. எங்க இருந்தாலும் தெரிய மாட்டேங்குது. நானும் தெரியும் பிக்சல் ஃபோல்டு கிடச்சதுன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். அப்படி என்னதான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் பண்ணுறாங்க அப்படின்னு. பிக்சல் ஃபோல்டா ஃபோன் நல்லா இருக்குது, கிடைக்க மாட்டேங்குது. கரெக்ட் தான். உங்களுக்கே கிடைக்கலையா? யாருக்குமே கிடைக்காது. உங்களுக்கே கிடைக்கல அப்படின்னா கஷ்டம் தான். புல்ஷிட். ஸோ இப்போ வந்து ஆண்ட்ராய்டு லினக்ஸ் கர்னல் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணுற பணியில் இருக்காங்களாம், குரோம் ஓஎஸ்க்கும் ஆண்ட்ராய்டுக்கும். ஸோ அது முடிஞ்ச உடனே வந்து அஃபிஷியலாக வந்து ரோல் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. பிக்சல் டேப்லெட் 2ல வந்து ஃபர்ஸ்ட் இது வரத்துக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க, இந்த இன்டெகிரேட்டட் ஓஎஸ். ஓகே, ஏன்டா இவ்வளோ அநியாயம் பண்றீங்க? என்னடா இதெல்லாம்? என்ன இது இல்ல இது மோட்டரோலா இல்லடா, அவ்வளோ ப்ளோட் வெஸ்டா இருக்குடா. அது அப்படிதான், பட்ஜெட் ஃபோன் அவ்வளோதான் இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏய் எப்படா இன்ஸ்டால் ஆகி முடியும்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது இன்ஸ்டால் ஆகிக்கிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா எல்லாமே தேவையில்ல தானியா இருக்கு. திரும்ப அன்இன்ஸ்டால் பண்ண வேண்டியதா இருக்கு. எவ்வளோ அது? இந்த போனா 10,000 ரூபாய்க்கு 695. 5G கொஞ்சம் நல்லா இருக்கு. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆனால் ப்ளோட்டர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. பயமா இருக்கு. அடுத்த கமெண்ட் எலைட் ஸ்போர்ட்ஸ் ப்ரோ, என்னோட ஏர்போர்ட் கேஸ் மட்டும் தொலைஞ்சிருச்சு, பட்ஸ் இருக்கு, இப்போ என்ன பண்றது ப்ளீஸ் சொல்லுங்க. நத்திங் கென்னும் அதுதான் உங்களுக்கும். நத்திங்ல இதே மாதிரி தானே ஒரு நண்பர் கேட்டு இருந்தாரு, சிஎம்எஃப்ல பட்ஸ் மட்டும் இருக்குது, கேஸை காணும் ப்ரோ அப்படின்னு. என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? தூக்கி போட வேண்டியதுதான். இப்போ ஆப்பில் அப்ரோச் பண்ணோம். ரீசெண்டாக ஒரு கமெண்ட் படிச்சேன்டா, OnePlus பட்ஸ் ப்ரோ 2 வச்சிருக்காராம். 1 year ஆயிடுச்சு, வாரண்டி முடிஞ்சிருச்சு, 2 பட்டுமே வேலை செய்யல. சரியா? இப்போ OnePlus அப்ரோச் பண்ணி இதை சர்வீஸ் பண்ண முடியுமா? சர்வீஸ் கிடையாது, ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் சொன்னாங்களா. ஆனால் வாரண்டி முடிஞ்சிட்டுனால இப்போ என்னன்னா ஒரு பட்டு 5000. எது? ஒரு பட்டு 5000. லெஃப்ட் மட்டும்னா 5000, ரைட் மட்டும்னா 5000. அப்படி டோட்டலாக எவ்வளோ? டோட்டலாக 10,000. இப்போ பட்டோட கேஸோட சேர்த்து இப்போ வித்ததா கடைசியா 8,000 ரூபாய்க்கு வந்துச்சு ஆஃபர்ல. அதான் கமெண்ட் போட்டு இல்ல ஃபீல் பண்ணியிருந்தாரு அவரு, இப்படிதான் வாங்கினேன் பிரீமியமா. இல்ல யூஎஸ் மாதிரி மார்க்கெட்ஸ் எல்லாம் தனியா பட் மட்டும் கொடுக்குறாங்க, இவங்க கிட்ட ஆப்பிள் கிட்ட பேசினா அப்படின்னு சொல்லி. அதான் இந்த பேரு கொடுக்குறாங்க பிரைஸ் பாரு. இப்ப பேர் OnePlusம் கொடுக்குறாங்கிறான், ஒரு பட்டு 5000 ரூபாங்கிறான். இவர் எப்படி தெரியுமா இருக்கு இவருக்கு நிலைமை? பேசாம எங்கேயா குரோமா எங்கேயாவது போயிட்டு நான் வாங்கிப்பேன். பேசாம ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல போனா 8000 ரூபாய்க்கு இருக்கும், புதுசே வாங்கிடலாம். அந்த அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. இல்ல ஆஃபர்ல அதோட கம்மியா வரதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சா 3000 ரூபாய்க்குள்ள ஏதாவது ஒரு நல்லதா அந்த நார்டு ஏதாவது சொன்னீங்க, அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போங்க. ரியல்மி பட்ஸ் 6 ஏரா, பட்ஸ் ஏர் 6. ரியல்மிலாம் எனக்கு தெரியாது. இல்ல நார்டு சூப்பர். நார்டு சிஎம்எஃப் பட்ஸ் நல்லா இருக்கு. சிஎம்எஃப் வேணாம்னு சொல்லி கமெண்ட் படிச்சேன். நம்மளதுல தான் போட்டிருந்தாங்க. தெரியல, நம்மளதுல தானே போட்டிருந்தாங்க. ஆனா பரத் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நல்லா தான் இருக்கு. பரத் மியூசிக்கா அதை யூஸ் பண்ணல, அவன் யூஸ் பண்றது பைக்ல இருக்கும்போது கண்ட்ரோல் பண்றதுக்காக. பாட்டு கேட்டுக்கிட்டே பாட்டுக்கு வந்து அவன் என்ன சொல்றான்னா வேற ஏதாவது ப்ராடக்ட் தான் பெஸ்டா ப்ரிஃபர் பண்றான். அப்போனா நார்மல் நல்லா இருக்கு. நத்திங் கூட ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். இயர் அந்த மாதிரி ஏதாவது. ஆனா அது காஸ்ட்லி இல்ல. ஆமா இல்ல மியூசிக் எக்ஸ்க்ளூசிவா வேணும்னும் போது அந்த மாதிரி ஆயிடுது. ஓகே ஓகே. ஓபன் சொல்றீங்களா?
அது இயர் ஓப்பன் அந்த மாதிரி அதான் இயர் ஓப்பன் அது ஒரு கதை. சரி இப்போ என்ன மேட்டர்னா இது நல்லா இருக்கு. OnePlusல Buds 3, Realme Buds Air 6 Pro அதெல்லாம் டியூல் டிரைவர். அதெல்லாம் நத்திங் இயர் ஏ எவ்வளவு வரும்? இயர் ஏ வந்து ஆஃபர் டைம்ல 6000 அப்புறம் 3000 ரூபாய்க்குள்ள வாங்கிக்கிட்டீங்க. தொலைஞ்சதுனாலும் பரவாயில்ல, உடஞ்சாலும் பரவாயில்ல, 3000 ரூபாயோட. அதுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. எது? மிவியா? பீட்ரான், மிவி, ஜஸ்ட் 400 ரூபாய்ஸ். போட்லாம் இருக்கு. போட் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு. இந்த போட்ரானிக்ஸ் எல்லாம் விப்பான்னு நினைக்கிறேன். பீட்ரான், போட்ரானிக்ஸ் இவங்க 500 ரூபாய் ஆஃபர் டைம்ல TWS கொடுப்பாங்க. ஆமா 500 ரூபாய்க்கு பீட்ரான் ஒன்று பார்த்தேன். அதான் சொல்றேன் கொடுப்பாங்க. அந்த டைம் தான் நான் போய் செக் பண்ணும்போது 500 ரூபாய்க்கு TWS போடும்போது ஒரு சிலர் TWS லிஸ்ட் பண்ணிடுவாங்க. என்னன்னு பார்த்தா ஏர்பாட்ஸ் கேஸ் அதெல்லாம் இருக்கும் 600 ரூபாய் 700 ரூபாய். நீங்க பார்த்தா ஒரு TWS கொடுத்துட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட். அடுத்து லாவா அக்னி 3 வந்து 200% growth அப்படின்ட்டு லாவா சொல்லியிருக்காங்க. சேல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வீக் சேல்ஸ் வந்து 200% growth. அக்னி 2 கம்பேர் பண்ணும்போது பயங்கரமா எங்களுக்கு வித்திருக்கு. ஸோ நாங்கள் பண்ண மார்க்கெட்டிங்கு அதெல்லாம் வந்து பயங்கரமா இருந்துச்சு. எங்களோட மார்க்கெட்டிங்கால வந்து நிறைய பேர் வந்து ஃபோன் வாங்கியிருக்காங்க. மார்க்கெட்டிங் பண்ணாங்க. ஹை இம்பாக்ட் அட்வர்டைஸ்மெண்ட், டிஜிட்டல் மீடியா பிளேஸ்மெண்ட், ஏர்போர்ட் பிராண்டிங், கொலாபரேஷன் வித் இன்ஃப்ளூயன்சியல் ஃபிகர்ஸ். அது யாருன்னு தெரியல, இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க கூட கொலாபரேட் பண்ணி நிறைய பேர் அந்த டைம்ல போட்டுட்டு இருந்தாங்களே பாக்கலையா நீ? அப்படியே லாவா அக்னி சூப்பரா நிறைய பேர் சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு. இந்த மாதிரி யூஸே பண்ணாம இப்படி போட்டு எல்லாரும் ஏமாத்திட்டாங்க. எப்படின்னா கால்கடா ஞாபகம் இருக்கா? ஹுவாவேக்கு இருந்துட்டு ஐபோன்ல இருந்துட்டு ஹுவாவே சூப்பர் சூப்பரியா அப்படின்னு சொல்லி ட்விட்டர் ஃபார் ஐபோன் அப்படின்னு இருக்கு கீழே. கொடுமையா சிலதுக்கெல்லாம் மூளையே இருக்காது, அழகா இருக்கும் ஆனா மூளை இருக்காது. ஸோ அவங்களோட கேம்பெயின் வந்து 118 மில்லியன் பீப்புளை வந்து ரீச் பண்ணியிருக்கான். 1.5 மில்லியன் வந்து லாவா அக்னி 3 பத்தி சர்ச் பண்ணியிருக்காங்களாமே நிறைய பிளாட்ஃபார்ம்ல. அது ஒன்றும் கம்ப்ளைண்ட்டுக்காக தேடி இருக்கும்போது அதெல்லாம் வந்துருக்கோண்டா, அதனாலதான் வேற எதுவும் இல்லை. ஸோ October 4th 8th வரைக்கும் அவ்வளோ ஹை இம்பாக்ட் ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரமோஷனல்னால வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கேம்பெயின்ல 29 மில்லியன் வந்து இது வந்திருக்கான். ஆட் இம்ப்ரெஷன்ஸ் வந்து 70 மில்லியன் ஆட் இம்ப்ரெஷன்ஸ். இதெல்லாம் தான் growthன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு வித்திருக்கான். இந்த மாதிரி ப்ரமோட் பண்ணதுனால இந்த growth வந்து இவங்க சர்ச் பண்ணது அட்வர்டைஸ்மென்ட் போட்டதா, அதனால இது 1% growth வந்திருக்குன்றாங்க. அதனால எப்படின்னா போன தடவை வந்து 2 போன் வச்சு இந்த 4 போன் வித்திருக்கு அப்படி அந்த மாதிரி. சரி அப்படி கூட இல்லடா, ஆக்சுவலா பார்க்க போனா கண்டிப்பா இந்த தடவை ஒரு 50,000 யூனிட்டாவது வித்திருப்பாங்க லாவா. ஏன்னா அவங்க தான் சொல்லியிருந்தாங்க இந்த பிரைஸ்ல நாங்க மட்டும் தான் டியூவல் டிஸ்ப்ளே கொடுப்போம் அப்படின்ட்டு. அந்த டிஸ்ப்ளே எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு தெரியல, டிஸ்ப்ளே எவ்வளவு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. அதெல்லாம் ஒர்க் ஆகும். அது என்ன வாட்ச் டிஸ்ப்ளே தான், அதுல தான் கோடு விழாதுன்னு வச்சுக்க. அதுலயும் கோடு விழுந்ததுன்னா அதோட லெஜெண்டரி வேற எதுவுமே இருக்காது பின்னாடி இருக்க டிஸ்ப்ளே. ஆனா ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருந்தது, ஓவரால் போன் டிசைன் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் இங்க தான் தூங்குதா வரத் ரிவ்யூ பண்ணது, இன்னும் ரிவ்யூ டெக்ஸ்ட் ரிவ்யூ போடல. நல்லா இங்க தான் இருக்கு, இங்க தான் இருக்கு. ஓகே போகல திரும்பி அதெல்லாம் போகுமா என்ன தெரியல, மோஸ்ட்லி போகணும்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எடுத்து நிஜமா யூஸ் பண்ணி பாரு. வெறும் கேமரால கொஞ்சம் இம்ப்ரூவ், யூஐ கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும் அவ்வளவுதான். கேமரா கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். அது வந்து கொஞ்சம் எப்படி இருக்கணும், நோ ப்ளோட்வேர் நாங்க சொல்லிட்டாங்க. ப்ளோட்வேர்லாம் அந்த அளவுக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. அது தவிர ஃபியூச்சர்ல உங்க லைன் அப் பாரு, யுவா 4 10,000 ரூபாய்க்குள்ள, அதாவது யுவா 2 5G அதுவும் 10,000 ரூபாய்க்குள்ள நவம்பர் லான்ச் ஆக போகுதான். அடுத்து லாவா பிளேஸ் டியூவோ 5G இது வந்து இந்த மாசம் கடைசியில வந்து லான்ச் ஆகுமா. நீங்க லைன் அப்ப பாரு அப்படின்னு ஏதோ ஃபிளாக்ஷிப் தான் 4-5 கேமரா வச்சு லான்ச் பண்ண போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட்ஜெட்ல 10,000 ரூபாய் பட்ஜெட்ல வந்து நிறைய போன்ஸ் வருது. அது தவிர ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு இதே போன் தான் நினைக்கிறேன், லாவா பிளேஸ் டியூவோன்ட்டு. இது ஆன்லைன் மார்க்கெட்டுக்கு, இது ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு அதே இது வந்து 20,000 ரூபாய் அதே பிரைஸ் ரேஞ்சில் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்டுக்கு வேற பேர்ல லான்ச் பண்ண போறோம். ஆஃப்லைன் எல்லாம் ஓப்போ விவோ தான் கமிஷன் அதிகமா கொடுக்குற வரைக்கும் கரெக்டா நம்ப மாட்டேங்கிற நீ. ஏன் நல்லா விற்கொண்டா அதெல்லாம் லாவா. சரி ரைட், இந்தியன் பிராண்ட், இந்தியன் பிராண்ட் டப்பால போட்டிருக்காங்க, பூட் ஆகும்போது போடுறாங்க, வேற யாராவது இப்படிலாம் போடுறாங்களா? மற்ற பிராண்ட்லாம் பாரு பாவம், அவங்களால ப்ரௌட்லி சைனீஸ்னு போட்டு புட் பண்ண சொல்லி பார்க்கலாம் இந்தியாவில். ஓகே மேட் இன் இந்தியான்னு போடுவாங்க அவ்வளோதான். மேட் இன் இந்தியா, மேட் ஃபார் இந்தியா. கரெக்ட் ரைட்டே. 3வது கமெண்ட் கார்த்திக் அப்படின்றவர் கேட்டிருக்காரு, ஹாய் ப்ரோ, எக்ஸ்பாக்ஸ் ஆர் பிளே ஸ்டேஷன் எது பெட்டர் சாய்ஸ் அண்ட் வை பிளே ஸ்டேஷனோட எக்ஸ்பாக்ஸ் சேல்ஸ் அதிகமாகிறது இல்லை அண்ட் உங்கள் ஃபேவரட் கேம் என்னன்னு சொல்லுங்க இன் பிளே ஸ்டேஷன் ஆர் எக்ஸ்பாக்ஸ், விச் கேம் ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் டு பிளே இன் ஃபியூச்சர் மைனஸ் GTA 6. சிம்பிள் ப்ரோ, பிளே ஸ்டேஷனில் கேம்ஸ் நிறைய இருக்கு, அவ்வளோதான். கேம் கேட்டலாக் நிறைய. அந்த இது
அந்த Xbox கேம் பாஸை கம்பேர் பண்ணும்போது சோனியோட வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் இருக்கு. Xbox வந்து ஹார்ட்வேர் படி Xbox நல்லா இருக்கும் பிளே ஸ்டேஷனை விட. எட்ஜ் நல்லா இருக்கும், இந்த பவர் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அட் த எண்டு ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது பிளே ஸ்டேஷன் வந்து தூக்கிட்டு போயிடும். ஆனா விலை அதிகமா இருந்தாலும் வாங்குறாங்க பாரு சோனி பிளே ஸ்டேஷன். அண்ட் சோனி வந்து அந்த ட்ரஸ்ட் வர்த்தி பிராண்ட், நிறைய நெட்வொர்க் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ்ஸ் நிறைய சோனிக்கு வந்து நிறைய இருக்கு. ஆமா. சோ அதனால தான் பிளே ஸ்டேஷன் இது என்ன ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் மாதிரி இல்லையா? ஏன்னா அந்த இம்பாக்ட் நிண்டெண்டோ மாதிரி இந்த பக்கம் இவங்களா பிளே ஸ்டேஷன் அப்படி இப்ப சொன்னாங்க பாரு. பிளே ஸ்டேஷன் 5 Pro ஏன் இந்தியா லான்ச் ஆகாது அப்படின்னா Wi-Fi 7 வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல, ஆனா லான்ச் ஆகாது. என்ன அது மத்த லான்ச் ஆனாலும் அப்படியே வாங்கி கிழிச்சிடுறா மாதிரி தான், சேல் ஆயிடுற மாதிரி தான். போன்லலாம் Wi-Fi 7 இருக்கு, அவங்க டிசேபிள் பண்ணி தான் விடுறாங்க. அந்த மாதிரி பண்ணணும்னா இல்ல எங்களுக்கு வந்து பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். Wi-Fi 7 ரூட்டரே இல்லையா இந்தியால? அதுவும் சேர்ந்து வாங்கிக்கணுமாடா? இல்லையா இல்லடா, PS7 சேர்த்து அதுவும் கொடுப்பாங்க. PS5 Pro-வா அதோட சேர்த்து கொடுப்பாங்க. எப்போ லான்ச் ஆகுதோ அது வரைக்கும் வெயிட் பண்ணும். Wi-Fi 7 வந்து அதுக்கப்புறம் Wi-Fi 7 ரவுட்டர் அப்ரூவ் ஆகி கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணி அதெல்லாம் பண்ணாதான் வருமா சோனி. வேலைக்காவது. சரி, ஃபேவரட் கேம் என்ன? GTA 6 தான் வெயிட்டிங். எனக்கு இப்போதைக்கு என்னோட GTA 6 அளவுக்கு வாங்கி பிளே ஸ்டேஷன் வாங்குறதுக்கெல்லாம் பொறுமை கிடையாது. பிசில வரும்போது வாங்கிக்கலாம். என்னோட ஃபேவரட் கேம் இப்போதைக்கு வந்து ஊக்காங் நீ ஆடி இருக்கியா? அந்த வீடியோ பாத்துருக்க அவ்வளவுதான். கேம் பிளே ஆல்ரெடி யூடியூப்ல பாத்துட்டேன். ஆனா அதை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா 4000 ரூபாய் வருது. பிளே ஸ்டேஷன் சப்ஸ்கிரிப்ஷன்ல எப்படின்னு 6-7 மாசத்துல வந்துடும். வந்தோடனே விளையாடிக்க. அதுக்குள்ள இது ஆஃபரே போட்டுருவாங்க, சொந்தமே வாங்கிடலாம். அது நான் எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்கேன், எதுக்கு தேவையில்லாத காசு. வாட்ஸ்அப் உனக்கு ஃபேவரட் என்னதுடா? எனக்கு முன்னாடி பிளே ஸ்டேஷன்ல முதல்ல ஆடினது GTA தான், GTA 5. அதுக்கப்புறம் பிசிலே வந்துருச்சு. GTA 6க்கு வெயிட்டிங்கு. உங்களுக்கு? எனக்கு மேரியோ தான். மேரியோ அது நல்லா இருக்கு. ஹம்பிளா இருக்கும். என்னதான் வந்து ஒரு இதுவா இருந்தாலும் இல்லடா, ஹம்பிளிங்கா எனக்கு வந்து மேரியோ. எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்லயே ஜம்பிளிங்க வந்தாங்க, ஒரு இடத்துல இருக்க மாட்டான். ஹம்பிளிங். ஆமா, எனக்கு தெரிஞ்சு அது பெட்டர் ஆகுது. எந்த பிரச்சனையும் இல்லை, ஹார்ட்வேர் இஷ்யூ இல்லை. ஆமா, ஜாவனா டக்குன்னு ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் வேலை செய்யுது. ஆமா, மேரியோ இருக்கு, பார்த்தது இல்லையா? நீ ஸ்பைடர்மேன் கேம்னு சொல்லியே. ஸ்பைடர்மேனை விட எனக்கு ஊக்காங் தான் முடிச்சிருக்கு. ஆடாமே சொல்றேன், ஸ்பைடர்மேன் ஆடிட்டு ஆடினது அப்படின்னு பார்த்தா எனக்கு காட் ஆஃப் வார் தான், ஆல்வேஸ் காட் ஆஃப் வார். ஆனா எனக்கு இப்போ ஆடணும் அப்படின்னு தோன்றது ஊக்காங். அடுத்தது இந்தியன் வேரபிள் மார்க்கெட் வந்து 20.7% டிக்ளைன் ஆயிருக்கு. ஆனா நாய்ஸ் வந்து டாப்ல தான் இருக்கு இதுல. சோ சிஎம்எஃப் எங்க வாட்சன்? சிஎம்எஃப் அப்படின்னா நாங்க தானே லீடிங். அப்படின்னா அவன் அமைதியா ஏதோ படிச்சுட்டு போயிருப்பான். நீ எதுக்கு இப்ப என்னங்க? ஏங்க சிஎம்எஃப் வாட்ச் விட்டோம். எத்தனை வாட்ச் விட்டீங்க? 2 வாட்ச் விட்டோம். ஹலோ, இண்டஸ்ட்ரி 100க்கு மேல போயிட்டு இருக்காங்க. புரட்டி போட்ட 2 வாட்சை விட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? அமைதியா பாரு. போட். ஓகே, வர முடியுமா? போட் ஸ்மார்ட் வேரபிள்ல வந்து போட் மொத்தம் விட்டுருக்க வாட்ச் நமக்கு தெரியாது. ஆமா, ஒரு டெய்லி ஒன்னு விட்டுக்கிட்டு இருக்கான். போல்ட் ஆடியோ இருக்கு, பண்ணுவேன். ரியல்மி இருக்கு. ஓகேயா, ஓப்போ இருக்கா? ஓப்போல வந்து ஓப்போ பிளஸ் 1+ ரெண்டுமே சேர்த்து இருக்கு. ரியல்மில என்ன வெர்ஷன் இருக்கு? ரியல்மி வாட்ச், அந்த ரியல்மி இது அந்த கர்மாலாம் இன்னும் வாங்கிட்டு இருக்காங்களா? ஸோ ஸ்மார்ட் வாட்ச் பொறுத்த வரைக்கும் நாய்ஸ் வந்து டாப்ல இருக்கு. டிக்ளைன் தான் இருக்கு எல்லாருமே. நாய்ஸ் டிக்ளைன் இருக்கு, போட் டிக்ளைன் இருக்கு. டைட்டன் அந்த மோஸ்ட்லி அந்த ஃபாஸ்ட் ட்ராக், அதனால வந்து இந்த டைட்டன் நிஜமா க்ரோ ஆயிட்டு இருக்குடா. 2 வருஷமா க்ரோ ஆயிட்டு இருக்கு டைட்டன் ஃபாஸ்ட் ட்ராக். ஸோ அதனால வந்து 37% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபயர் போல்ட் வந்து டிக்ளைன் தான் இருக்கு 84%. போல்ட் ஆடியோ வந்து 14% இது ஆயிருக்கு. அதர்ஸ் வந்து 50%. மற்றவங்கலாம் வந்து டிக்ளைன் தான் ஆயிருக்கு. சரி, இந்த ஸ்மார்ட் வியரபிள் அப்படின்றது வெறும் ரெண்டும் சேர்த்து வந்து இது ஸ்மார்ட் வேரபிள். ஸ்மார்ட் வாட்ச்க்கு தனியா இருக்கு சேர்த்து. இப்போ இதுவே வந்து ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் அப்படினா அதான பார்த்தேன். ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் அப்படினா எப்படி ஒன் ஸ்மார்ட் வேரபிளா இருந்தாலும் நீங்களா இருக்கணும் தானடா. உங்களுக்கு தான் சிஎம்எஃப் எவ்வளவு இருக்கு அதான் சொல்றேன். அத கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வித்துருக்கு, அந்த அளவுக்கு விக்கல சிஎம்எஃப். அப்ப வந்து அதர்ஸ்ல இருக்காங்க இப்போதைக்கு. அதர்ஸ்ல தான் இருக்காங்க. அப்போ அவ்வளவு பிராண்ட்ஸும் இருக்குடா விக்கி. இப்போ ஃபோன் வரும்போது பார்த்தா ஒரு 8 பிராண்ட்ல நீ எல்லாத்தையும் கொண்டு வந்துருவ. இதுல எவ்வளவு பிராண்ட் இருக்கு? ஃபோன்லயே இல்ல, ஃபோன்ல டாப் 10ல கூட சிஎம்எஃப் இல்ல. ஏன்னா அவனோட இதுவே கம்மி, நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், நம்பர் ஆஃப் ஓவரால் இதுவே கம்மி. அப்போ அவங்க வாங்க இவங்க வந்து எக்கச்சக்கமா விட்டுட்டே இருக்காங்க. ஆப்ஷன்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு பிராண்ட் எடுத்த நாய்ஸ்னா அதுலயே ஒரு 50 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வாரம் விட்டுட்டே இருக்காங்க. கரெக்ட் தான். எல்லாம் ஒரு மாசம் ஒர்க் ஆகும், 2வது மாசம் போயிடும். அதே மாதிரி டிடபிள்யூஎஸ் வந்து போல்ட் ஆடியோ தான் வந்து நிறைய செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. 55% growthன்றாங்க. போல்ட் ஆடியோவா? செம்மையா ப்ரோமோட் பண்றானுங்க போல்ட் ஆடியோ.
அவனுங்க தான் இப்போ ரீசெண்டாக நிறைய ப்ராடக்ட்ஸ் தீசா டிஃப்ரெண்ட் பட்டாணிலாம் அவதானே போல்ட் பட்டாணி எங்கேயா இருக்குது. ஆமா ரியல்மி பாருங்க 94% இயர் growth அப்படின்னு போட்டிருக்கு TWSல. அப்படி சொல்லு. ஏர் தான் பட்ஸ் 5 ஏர் 5 ப்ரோ ஏர் 6 ஏர் 6 ப்ரோ சம்ம சேல்ஸ் இப்போ இந்த ரீசெண்ட் டைம்லலாம். ஸோ அதான் அந்த ஃபெஸ்டிவ் பீரியட்ல தான் ஏர் அந்த ஓப்போ ஒன் பிளஸ் வந்து டிக்ளைன் தான் இருக்கு, ஆனா 5% ஷேர் வச்சிருக்காங்க. 37% டிக்ளைன் போட்டிருக்கு, ஆனா 5% ஷேர் வச்சிருக்காங்க. ஒன் பிளஸ் தானே நான் பார்த்தா நல்லா பண்றான், ஆனா ரியல்மி ரீச் ஆயிருக்கு பரவாயில்ல. ரியல்மி வந்து ஒன் பிளஸ் அதான் இவங்க வந்து 2 மாடல் கொடுத்துட்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இது பண்ணிடுறாங்க. எப்படி பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாடல் தான் இருக்கு. பிபிகே தான். பிபிகே சொல்லும் என்னாச்சு ரியல்மி சேல்ஸ் அதிகமாயிடுச்சு, ஒன் பிளஸ் கம்மியாயிடுச்சு, விடு போ எல்லாம் இங்கதான் வருது கல்லாக்கு. அப்புறம் என்ன எங்க போனாலும் இங்கதான் வருது. உங்களுக்கு தானே இப்போ ஸ்மார்ட் ரிங் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸ்மார்ட் வாட்ச் கம்பேர் பண்ணும்போது. ஆனால் 92,000 யூனிட்ஸ் வித்துருக்கு Q3ல அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து 16.2% வந்து இயர் growth இருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஹியூமன் தான் வந்து மார்க்கெட் ஷேர் வந்து அதிகமாக வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து போட் வந்து அந்த அவங்களோட பட்ஜெட் ஸ்மார்ட் ரிங் விட்டாங்களா அதில் வந்து 20% வச்சுருக்காங்க. PI ரிங்னு ஒன்று இருக்குது, அது வந்து 16.3% வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நார்மலாக தான் இருக்கும், அந்தளவுக்கு ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ பெட்டராக வந்து இந்த ஸ்மார்ட் ரிங் மாதிரி நிறைய பேர் இந்த 3000 ரூபாயில் இதிலலாம் ஸ்மார்ட் ரிங் நிறைய வந்து விற்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தது iPhone 16 அவுட் பர்ஃபார்ம்ஸ் ப்ரீவியஸ் மாடல்ஸ் இன் 5G ஸ்பீட் அப்படின்ட்டு வந்து ஊக்லாவோட ஸ்பீட் டெஸ்ட் அவங்க நடத்துறாங்கல்ல, அவங்களோட டேட்டால வந்து ரிவீல் ஆயிருக்கு. பார்த்தல ஐபோன் தான் ஃபர்ஸ்டா இருக்கு. சோ ஐபோன் தான் வந்து போன இதை கம்பேர் பண்ணும்போது இந்த iPhone 16 வந்து ஃபாஸ்டா இருக்கு. குவால்காமோட மாடல் தான் ஏங்க ஃபர்ஸ்டா இருக்கு. அதான் இதுல எல்லா பக்கமும் சுத்திட்டு கம்பெல்லாம் சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் எட்ரா பயானிக்கு இல்லங்க வெயிட் பண்ணுங்க. S24 செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, அதுவும் குவால்காம் தான். இங்க நம்ம ஊர்ல இல்ல இந்தியான்னு போட்டிருக்கேன். நம்ம ஊர்ல S24 அல்ட்ரான்னு போடல, S24 ஃபேமிலி. S24 அல்ட்ரானா குவால்காம் தான், S24 ஃபேமிலி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்ப அதனாலதான் அது கீழே போயிருக்கு, இல்லாட்டி அது ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிருக்கும். S24 வெறும் S24 அல்ட்ரான்னு தேடி இருக்கணும், அப்போ குவால்காம் மாடல் வந்திருக்கும். S24 பிளஸ்ல எக்ஸினாஸ். அதனால இது ஓவராலா கொண்டு வந்து ஆவரேஜ் எடுத்து அப்படி வந்திருக்கலாம். மற்ற மார்க்கெட்டில் பாருங்க, மற்ற மார்க்கெட் பிலிப்பைன்ஸ்லாம் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. அங்கெல்லாம் வந்து S24 ஃபேமிலி வந்து டாப்ல இருக்கு. அங்கே ஐஃபோனு தைவானில் வந்து ஐஃபோன் மற்ற இப்போ அதுக்கு அடுத்த பொசிஷனில் தான். அப்போ டவுட் என்னன்னா வச்சா நம்ம மார்க்கெட்டில் தான் இப்போ எக்ஸினாஸா இல்லை பிலிப்பைன்ஸ் கம்பேர் பண்ணும்போது? பிலிப்பைன்ஸில் கூட மோஸ்ட் மார்க்கெட்ஸ் வந்து அப்போ இல்லாட்டி அந்த ஊரில் நிறைய பேர் சாம்சங் தான் யூஸ் பண்ணுறாங்க போல. டெய்லி ஸ்பீட் டெஸ்ட் ஜாலியாக போரடிக்கும் போலாம் பண்ணுவாங்க போல. தைவான்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் iPhone 16 இருக்குது, அதுக்கப்புறம் S24, அதுக்கப்புறம் iPhone 15 அதெல்லாம் இருக்குது. ஸோ பெல்ஜியமில் வந்து ஃபர்ஸ்ட் iPhone 16 தான் இருக்குது. இதுலயும் பிரான்ஸ்லயும் வந்து iPhone 16 தான் ஃபர்ஸ்ட் இருக்கு, S24 தான் அடுத்தது இருக்கு. இங்க பாருங்க ஜெர்மனில வந்து S24 வந்து லாஸ்ட்ல இருக்கு, iPhone 16 மத்தெல்லாம் எல்லா ஐபோனும் வந்து டாப்ல இருக்கு. ஆப்பிள் பார்க்ல கூட அதான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆமா. சோ அங்கெல்லாம் எப்படின்னு தெரியல. இதுல பாருங்க டாப்ல பிரேசில்ல வந்து S24 தான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. கண்ட்ரிக்கு ஏத்த மாதிரி வந்து கண்ட்ரி மாறுது, மக்கள் என்ன யூஸ் பண்ணுவாங்களோ அதை பொறுத்த மாதிரி டேட்டா மாறுது. சைனால இதுல போடல. சைனால இல்ல, சைனால டேட்டா இல்ல. வந்து iPhone 16 தான் டாப்ல இருக்கு. யூஎஸ்ல இது ஸ்னாப்டிராகன் தானே, அங்கே வந்து iPhone 16 வந்து டாப்ல இருக்கு. அங்க ஐபோன் யூசர்ஸ் 50% க்கு மேல இருப்பாங்கல்ல. பிலிப்பீன்ஸ்ல எக்ஸினாஸ் தான் போட்டுருக்கு. ஓகே, அப்பதான் அங்க சாம்சங் யூசர்ஸ் அதிகம். எந்த கண்ட்ரில எந்த யூசர் அதிகமோ அதை பேஸ் பண்ணி உனக்கு இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்ல. இப்போ எனக்கு இந்தியால ஆப்பிள் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்களா? ஆமா ஆமா, அத முன்னாடியே சொன்னாங்க. இந்தியால வந்து இந்தியால என்ன மாடல் இருந்திருக்கு? 4 மில்லியன் ஷிப்மெண்ட்ஸ் அப்படினு. இந்தியால என்ன மாடல் டாப்ல இருந்தது? iPhone 16 ஃபேமிலி. ஸ்பீட் தான் 16 ஸ்பீட் 16 S24 15 14 பாரு. அப்ப 16 வாங்கிருக்காங்களா? நம்ம முடியல. வாங்கிருக்காங்க இல்ல, ஸ்பீட் சொல்றேன், இன்டர்நெட் ஸ்பீடு. இது எனக்கு செட்டே ஆகலையா? அப்படின்னா வேவ் லென்த் பேண்ட்வித் எனக்கு ஒன்றும் புரியல இந்த டேட்டாவே. சரி, இது விளம்பரம் ஃபார் ஊக்லா, அதான் உண்மை. சும்மா அவங்க வந்து விளம்பரம் போட்டு இப்ப என்ன சொல்ல வரானுங்கன்னா, நீங்க யாராவது நாளை பின்ன ஏதாவது போனோ இல்லை ஏதோ பண்ண போறீங்கன்னா நீங்க காசு கொடுங்க, நாங்க ஸ்கோர் போடுறோம். அவங்க நெட்வொர்க் வந்து வாங்கணும்னா iPhone 16 தான் பெஸ்ட், இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆமாடா, ஏதாவது அசிங்கமா கேட்பேன். வண்டியா நான் ரெண்டுத்தையும் எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். யூஸ் பண்ணதுலேயே பட்ஜெட் ஃபோன் தான் சூப்பரா இருக்கு. நிறைய பிளாஸ்டிக் பில்டு ஃபோன்ஸ் தான் நல்லா இருக்கு. இந்த நாள்ல சொல்றாங்க iPhone 14 15 24 S24 iPhone 16ல கம்பேர் பண்ணும்போது iPhone 16ல அவங்க நெட்வொர்க் நல்லா இருக்கு இந்தியாவில். கேள்வி என்னன்னா, அத்தனை ஐபோனை போட்டு தொங்க தெரிஞ்சுது, எங்க S23
எல்லாம் அவங்க டெஸ்ட் பண்ணல. ஏன் பண்ணல? ஏன் இன்டர்நேஷனலுக்கு எப்படி டிஎக்ஸோ மார்க்கோ அந்த மாதிரி நம்ம ஊருக்கு நம்ம ஊருக்குலாம் இல்ல, இன்னொரு டுபாக்கூர் இவனும் குளோபல்ல தான் டெஸ்ட் பண்றாங்க. அது எப்படி 7 கண்ட்ரில டெஸ்ட் பண்ணி பட்ஜெட் கம்மி பண்றதுக்கு குளோபலா எப்படி டெஸ்ட் பண்ணுவான்னு தெரியுமா? அவன் பக்கத்துலயே 4 ரவுட்டர் வச்சுப்பான், எல்லாத்தையும் VPN கான்ஃபிகர் பண்ணிட்டு. இப்போ லண்டன்ல இருக்கேன்ஜி, இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னா இப்போ நான் அப்படியே தாய் மனோபாலா பண்ணுவாங்க. சும்மா இது எப்படி இருக்குன்னா இவங்க எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்றாங்க டேட்டா, அப்படியே மக்களை வந்து இது பண்றாங்க, திசை திருப்புறாங்க பாவம். ஏன்னா இப்போ யோசிச்சு பார்த்தா ஐபோன் யூஸ் பண்ணி பார்த்திருக்கேன். இது வந்து ஐபோன் மேல உள்ள அப்படியே ஒன்மோன்லாம் கிடையாது. அதே மாதிரி சாம்சங்கும் ஐபோன் மட்டும் தான் மக்கள் யூஸ் பண்றாங்களா? என் கேள்வி என்னன்னா, மேக்ஸிமம் இந்தியாவில் யூஸ் பண்ற கேட்டகரி எடுத்தோம்னா இந்த ரெண்டுமே கிடையாது. இது ரெண்டுமே கிடையாது. 20,000 எவ்வளவு பேர் சாம்சங் ஐபோன் யூஸ் பண்றாங்க? ஆமா, அங்க அவங்க நியூஸ் படிக்க யூஸ் பண்றான், நியூஸ் படிக்கிறதுக்கு மட்டும் தான். ஆமா, அதை தவிர என்ன யூஸ் பண்றான் அப்படின்னா பிக்சல் யூஸ் பண்ணா, அப்புறம் வந்து ஓப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தான். ஆமா, இப்போ வந்து நீ OnePlus யூஸ் பண்ற, இது பிக்சல் மோட்டரோலா. ஏய் என்னடா இது, எங்க ஐபோன் எங்க சாம்சங்? ஐபோன்லாம் டே டு டே அந்த இந்த படத்துல மாதிரி தான் எழுப்பி விட்டேனே, எங்க என் டிரைவர் நல்ல தம்பி. அத விடுங்க, இங்கே பாருங்க ஏதாவது ஐபோன் இருக்கா? இல்லையே, ரெக்கார்ட் பண்றது OnePlus 12 ரெக்கார்ட் பண்றது மட்டும் ஐபோன், ரெக்கார்ட் பண்றது மட்டும் தான் ஐபோன். ஆமா, ஆக்சுவலா அந்த வீடியோ ரெக்கார்டிங் இதை தான் நிறைய வீடியோல சொல்லிட்டு இருக்கேன். வீடியோ ரெக்கார்டிங்க்கு ஐபோனும் சாம்சங்கும் நல்லா இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, கூகுள் பிளே அவங்களோட பெஸ்ட் 2024 ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் கூகுள் பிளேல வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூகுள் இப்போ வந்து டாப் என்ன இருக்குன்னா, என்னோட ஆப் வந்திருக்கா வாட்சன், ஆலே யுவர் AI ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், அதுதான் வந்து இந்தியால டாப் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்க? அது என்னதுடா ஃபன் பார்ட்டி இன்வைட்ஸ்? யூஎஸ்ல அது பார்ட்டிஃபுல் ஃபன் பார்ட்டி, யூஎஸ்ல வந்து ஏதோ ஃபன் பார்ட்டி இன்வைட்ஸ் அப்படினு ஒரு ஆப் வந்து டாப்ல இருக்கு. பெஸ்ட் மல்டி டிவைஸ் ஆப் வந்து வாட்ஸ்அப் தான் வந்து இந்தியால இருக்கு. உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் ஒரு பார்ட்டி அனிமல் ஆச்சே. உங்களுக்கு யூஎஸ்ல இல்லையே, யூஎஸ்ல தான் பாப்புலர். உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவனோட கதிர்வீச்சு நம்மள பாதிக்கிற மாதிரி VPN பாதிக்கும்டா. உலகம் பூரா சுத்திக்கிட்டு இருக்காரு எங்கால மிஷன் அப்படி இப்படின்னு. மல்டி டிவைஸ் ஆப்ல இருக்கலே பெஸ்ட் டெலிகிராம் தானடா. வாட்ஸ்அப் தான் வந்து நிறைய யூஸ் பண்றாங்களா இந்தியாக்கு, அதனால வந்து அந்த அதுக்கு அவார்ட் கொடுத்தாங்க அப்படின்னு. அதுலடா மல்டி டிவைஸ் ஆப்னு பெஸ்ட் அப்படினு பார்த்தா எல்லா டிவைஸ்லயும் வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? இப்போ என் வீட்ல எடுத்துக்கிட்டேன்னு வையேன், எத்தனை பேர் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா அப்பா அம்மா ஒய்ஃப் நான் இப்படி சொல்லிடுவேன். குழந்தைங்க எதுவும் யூஸ் பண்ண போறது. இந்த 4 பேர்ல மல்டி டிவைஸ் யூஸ் பண்ண முடியும்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, நான் மட்டும் தான் அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். இப்ப என் கேள்வி என்ன, எந்த ஒரு ஹேக்கர் ஆண்டவா எந்த பேசிஸ்ல இந்த டேட்டா எல்லாம் வருது? இப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த ஸ்பீட் டெஸ்ட் மாதிரியே இருக்கு. இல்ல நிறைய இதுல யூஸ் பண்றாங்கல்ல, இப்ப டேப்லெட்ல இதுல யூஸ் பண்ற இந்த பிசி இல்ல இந்த வெப் சிம்பிள் டெஸ்க்டாப் வெயிட் பண்ணு சிம்பிள் இல்ல டெலிகிராம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றாங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுல நிறைய பேர் வந்து மத்த டிவைஸ் எப்படி தெரியுமா, இப்படி போனு அதுக்கப்புறம் அப்படியே டெஸ்க்டாப்லயும் ஓபன் பண்ணி பண்ணுவாங்கல்ல வேலை அப்படின்னு இருக்கும். மொத்தம் அட் அ டைம் இப்ப 20 போனு இது டெஸ்க்டாப்லாம் சேர்த்து டெலிகிராம் இருக்கு, அதெல்லாம் வாட்ஸ்அப்ல வரக்கூட செய்யாது. சரி, இப்ப விஷயம் என்னன்னா, எனக்கு டவுட் என்னன்னா, இந்த ஓட் மாதிரி ஒன்று நடத்திருப்பானுங்க எப்பயுமே. ஓட்லாம் கிடையாது, அவங்களோட டேட்டா அவ்வளவுதான். அவங்களோட தெரியுதா, அவங்களோட டேட்டா அப்படின்னா கிடையாது. இது என்னடா இது பெஸ்ட் அப்படின்ட்டு பெஸ்ட்னு போட்டாலே அவங்களோட இது ஓட்டிங்லாம் வைக்கல. இதுல இது முதல்ல நீ சொல்லியிருந்தேன்னு வையே, என்ன இருக்கும் தெரியுமா? ஆமா, யூஎஸ் கம்பெனி யூஎஸ்க்கு தான் தொங்குவான், முடிஞ்சு அவங்களோட இது. நாங்க டெலிகிராம் இந்த வருஷம் ஃபுல்லா யாரு அவங்களோட மக்களோட யூசேஜை பொறுத்து நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு தான் அவங்க போடுறாங்க. ரைட், ஓகே. இப்ப பாரு, யூஎஸ்ல வந்து அந்த மேக்ஸ் இருக்கு, ஹெச்பிஓடது மேக்ஸ், அந்த ஸ்ட்ரீமிங் ஆப். அதுதான் வந்து நிறைய பேர் மல்டி டிவைஸ் யூஸ் பண்றாங்க. இப்ப டிவில யூஸ் பண்றாங்க, டேப்லெட்ல யூஸ் பண்றாங்க, ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றாங்க. எல்லாத்துலயும் இதுல வேதனை என்ன தெரியுமா, இதை ரிலீஸ் பண்ணது கூகுள் தானே. நான்டு சாக சொல்லிடு, கூகுளோட மெசேஜ் ஆப் எங்கேயுமே காணும். இல்ல மல்டி டிவைஸ்ல யூஸ் பண்ணல, ஏன்னா போன்ல மட்டும் மெசேஜ் ஆப் இது பிசில எல்லாம் யூஸ் பண்ணலாம்டா. அப்பப்போ அத யாருமே யூஸ் பண்றது இல்ல. அதான் சொல்றேன், மெசேஜ் ஆப் இப்போ இதுவே ஆப்ல இருந்ததுன்னா ஐமெசேஜ் டாப்ல இருந்திருக்கும், ஃபேஸ் டைம் இப்படி வந்திருக்கும், அதுல ஒரு லாஜிக்காவது இருந்திருக்கும். ஓகே, ஆமா, எல்லாருமே ஐபோன்ல வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே கூகுள் ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றாங்க. ஆனா யாருமே மெசேஜ் ஆப் கூட யூஸ் பண்ணலனா பாத்துக்கீங்க, வாஸ்தவம் தான். அப்ப இதுக்கு எவ்வளவு பெட்டி வாங்குனாங்கன்னு தெரியல. மொத்தம் இந்த மாதிரி டேட்டா எல்லாத்துலயும் வருது. ஃபன் ஆப்லயும் ஆலே ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் இதுதான் சொல்றேனே. இந்த டேட்டாவெல்லாம் இந்த மாதிரி உட்கார்ந்து டீக்ரிப்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னீங்க, எல்லாம் வேஸ்ட் டேட்டா மாத்துறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது. என்னது டு வாட் வொர்க் அவுட் டு வாட்ச் மேட்ச் யுவர் மூட். இதுதான் வந்து யூஎஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. பர்சனல் growth வந்து ஹெட்லைன் அப்படின்ட்டு AI பேஸ்டு நியூஸ் ஆப், டெய்லி நியூஸ் ஆப். இதுதான் வந்து இந்தியா டாப்ல இருக்கு. அப்ஸ்டடி கேமரா மேத் சால்வர், இதுதான் வந்து யூஎஸ்ல இருக்குன்னு போட்டிருக்கு.
எவ்ரிடே எசென்ஷியல் ஃபோல்ட் பர்சனல் growthக்கு இது என்னது இது டெய்லி நியூஸ் வித் யாரெல்லாம் இத ஃபாலோ பண்றீங்க ஹெட்லைன் அது வந்து அதான் டாப்ல இருக்கு அதான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்களா அதனால தான் பெஸ்ட் ஒண்ணும் இல்ல இது என்னன்னா இது கைண்ட் ஆஃப் அகைன் ப்ரொமோஷன் நம்மளுக்கு தெரியாம நமக்கு பின்னாடி நிறைய விஷயம் நடக்கும் இப்போ இது வந்து ஒரு டாரிஃப் கொடுக்குறேன் இதுல இதெல்லாம் நான் பிரிக்க போறேன் இந்த கேட்டகரிஸ்லாம் இதுல உங்க ஆப் வரணுமே இவ்வளவு பே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க இப்போ இந்த ஆப்ல நம்ம கேள்விப்பட்டது இல்ல ஃபோல்ட் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இதுதான் வந்து இந்தியால டாப்ல இருக்கு பெஸ்ட் எவ்ரிடே எசென்ஷியல் ஆப்ல வந்து இது இருக்கு யூஎஸ்ல வந்து மேக்ரோ ஃபேக்டர்னு போட்டு ஃபோல்டா சரி நீ சொல்லு அதுக்கப்புறம் மேக்ரோ ஃபேக்டர் மேக்ரோ ட்ராக்கர்னு போட்டு இந்த பிஎம்ஐ இதெல்லாம் வந்து இது இருக்கு அப்படியா இது எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கராடா ஓகேடா சோ பெஸ்ட் ஹிடன் ஜெம் வந்து ரைஸ் ஹேபிட் ட்ராக்கர் அப்படின்னு வந்து இந்தியால இருக்கு அடுத்து டைம் லெஃப்ட்னு ஒன்று இந்தியா யூஎஸ்ல இருக்கு அது என்னன்னு பார்த்தா ஏதோ டேட்டிங் ஆப் அப்படின்னு போட்டிருக்கு அல்காரிதம் பேஸ்ட் வந்து டேட்டிங் மாதிரி தான் இருக்குது பாக்கிறதுக்கு இதெல்லாம் ஆப் எங்க ஆள்லாம் காலேஜ்ல ஆப்பே இல்லாம பண்ணவன்டா என்ன சொல்றீங்க ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு பேபி டே புக் அப்படி நியூ பார்ன் ட்ராக்கரு அதுதான் வந்து டாப்ல இருக்கு இந்தியா யூஎஸ் ரெண்டுத்துலயுமே ஸ்மார்ட் வாட்ச்ல வந்து ட்ராக் பண்றாங்க அப்படின்னு போட்டிருக்கு லார்ஜ் ஸ்கிரீன் வந்து சோனி லீவா கொடுமை நெட்ஃபிளிக்ஸ் அதெல்லாம் எங்கேயா போச்சு சோனி லீவ் தான் டாப்ல இருக்கு அமேசான் பிரைம் எல்லாம் எங்கேயா போச்சு எங்க ஆளு ஒத்துக்கிற ஒரே ஒரு இது நியூஸ் இதுல என்ன அப்படின்னு பார்த்தா பெஸ்ட் மல்டி டிவைஸ் கேம் என்னது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் ஓகேல இது எப்படின்னு சொல்றேன் பெஸ்ட் கேம் ஆஃப் 2024 என்ன தெரியுமா இது எப்படி சொல்றேன் பஸ்டர்ஸ் இது எப்படி தெரியுமா இது இவ்வளவு நேரம் படிச்சோம்ல இதுல இருக்க எல்லாத்தையும் நம்பணும்னா இத பார்த்தோம்னா நம்பிடுவாங்க அதான் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இந்தியா யூஎஸ் ரெண்டுத்துலயுமே வந்து பெஸ்ட் மல்டி டிவைஸ் கேம் இல்லடா ஆடவே மாட்டேன் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் இன்னும் நிறைய பேர் ஆடுறாங்க ஏன்னு பார்த்தனா 2G 3Gலயே ஆட முடியாது அதனால ஆடுறாங்க என் கேள்வி என்னன்னா இவ்வளவு நேரம் நான் கொடுத்தேன்ல இந்த டேட்டாவெல்லாம் எப்படி வேலிடேட் பண்றது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் கீழே கடைசியில என்ன ஆயிடும்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் எல்லாரும் ஆடுறாங்க அப்போ எல்லா டேட்டாவும் கரெக்டா தான் இருக்கும் ஓகே மல்டிபிளேயர் ஸ்குவாட் பஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மல்டிபிளேயர் கேம் வந்து பெஸ்ட் மல்டிபிளேயர் கேம் அப்படின்ட்டு இந்தியா யூஎஸ் ரெண்டுத்துலயுமே வந்து இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு அந்த இது மாதிரி தான் நினைக்கிறேன் சிவா நீங்க ஒன்று ஆடுவீங்களே அந்த மாதிரி தான் இருக்கு எது வச்சா இந்த ஸ்குவாட் பஸ்டர்ஸ் நீங்க ஒன்று ஆடுவீங்களா பிரால் ஸ்டார்ஸ் அது மாதிரி தான் இருக்கு பார்க்கறதுக்கு ஸ்குவாட் பஸ்டர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க மோட்டர்ல போடுங்க இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க அடுத்தது பெஸ்ட் பிக்கப் அண்ட் பிளே புல்லட் எக்கோ இந்தியா கன் கேம் ஏதோ அப்புறம் எக் பார்ட்டி வந்து யூஎஸ்ஆ இண்டி கேம் வந்து ப்ளூம் பசில் அட்வென்ச்சர் வந்து இந்தியாவில் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் எஸ் யுவர் கிரேஸ் அப்படின்னு யூஎஸ்ல வந்து இது இருக்கு ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஸ்டோரிக்கும் இருக்கு சோலோ லெவலிங் வந்துருக்கியா யூஎஸ்ல வந்து சோலோ லெவலிங் தான் பெஸ்ட் ஸ்டோரி அப்படின்னு போட்டிருக்காங்க என்னது எஸ் யுவர் கிரேஸ் என்னது இது அதுவும் அது கேம் தான் ஒரு சின்ன இண்டி கேம் ஸ்குவாட் பஸ்டர்ஸ் 4.2 ரேட்டிங்ல இருக்கு இதே மாதிரி தான் இருக்கு பிரால் ஸ்டார்ஸ் மாதிரி தானே இருக்குது பிரால் ஸ்டார்ஸ் என்ன ரேட்டிங்ல இருக்கு அதுவும் 4.2 ரேட்டிங் அதான் ஆனா இது புதுசு போல எனக்கு இதான் புரிய மாட்டேங்குது பிரால் ஸ்டார்ஸ் என்னடானா 2 crores ன்னு போட்டுருக்கு ரிவ்யூ இது 5 lakhs ஆனா இதுதான் பெஸ்ட் வழக்கம் போல வந்து பிஜிஎம்ஏ வந்துருச்சு பேட்டில் கிராஸ் மொபைல் இந்தியா பெஸ்ட் ஆன்கோயிங் கேம் வந்து இதுதான் இந்த ஹான்காய் இந்த வருஷமும் வந்துருச்சு போன வருஷம் தான் நிறைய இருந்தது ஸோ இந்த வருஷம் ஒரு கேட்டகரியில் தான் வந்துருக்கு ஹான்காய் ஸ்டார் ரயில் இதெல்லாம் என்னதுடா இண்டஸ் பேட்டில் ராயல் மொபைல் அதுவும் இருக்கு அது வந்து டாப் கேம்னு போட்டிருக்காங்க இதுன்ட்டு இப்படி ஒரு கேம் இருக்கு பெஸ்ட் மேட் இன் இந்தியா கேம் இதுதான் நான் ப்ளூம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறேன் ப்ளூம் பசில் அட்வென்ச்சர் கேம் அப்படின்னு ஜாம்பி ஸ்னைப்பர் வார் 3 அது வந்து இந்தியாவில் வந்து பெஸ்ட் ப்ளே பாஸ் கூகுள் ப்ளே பாஸில் இருக்கிற ஃப்ரீ நல்ல கேம் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது நீங்கள் எந்த கேம் ஆடுறீங்க இதில் ஏதாவது ஒரு கேம் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு இது பண்ணுங்கள் நான் ரொம்ப கம்மி கேம் தான் அதான் ஆப்பெல்லாம் யூஸே பண்ணதில்லை எனக்கு இல்லை இது எனக்கு எல்லாத்தையும் இப்போ ஒரே சந்தேக கண்ணோட பார்க்குற மாதிரியே டேட்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்ட் ஆப்பிள் வருவாங்க அடுத்த மாதம் பெஸ்ட் இது ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு வந்து அவார்டு கொடுத்து இதுவே கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா எபிக்ஸ் கேம் கிட்ட பேசி ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஃப்ரீ ஃபயர் தான் இருக்கலே பெஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் போட்டு விடுவாங்க உடனே நம்ம ரெண்டு பேரும் நம்மளோட பிரச்சனை தீர்த்துக்கலாம் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் எந்த கேம் ஆடுறீங்க இந்த வருஷம் ஏதாவது புது கேம் ஆடுறீங்களான்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் ஆப்ஸ் உங்களோட ரெக்கமெண்டேஷன் தான் இந்த கமெண்ட்ல விடுங்க நம்ம செக் பண்ணிக்கலாம் சந்தேகனுடைய இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் விக்னேஸ்வர் சிவபரணி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவை. இவங்க எல்லாரும் கொடுக்குற டேட்டா நிஜமாவே ஆத்தென்டிக்காக இருக்குமா? புரியலை. பார்ப்போம்.
வணக்கம் geeks இது வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் put the facts put the facts in the technology streets வணக்கம் geeks வணக்கம் நான் நமக்கு நடுவில் ஒரு கணக்கு இருக்கு ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் ஃபோன்ஸ் மேல வந்த கிறுக்கு மச்சி உனக்கு அந்த பிராண்ட் இத பிடிச்சிருக்கு அது வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல தலைவா டெக் வாய்ஸ் தமிழ் பார்க்கவா இன்னும் சுட நியூஸ் வெறும் நியூஸ் இல்ல எங்க ஹார்ட் பீட்ஸ் தலா put the facts பிடிச்சிருந்தா ஒன்னும் தப்பில்ல